என்னைக்குமே எங்களை வந்து ஒரு நடிகரோட பையன் அப்படிங்கிறத வந்து உணர வச்சதே இல்லைன்னு சொல்லுவேன். ரொம்ப வருஷமாக கிட்டத்தட்ட 8வது 10வது வரைக்குமே வந்து ஒரு நடிகரோட பையன் அப்படிங்கிறது வந்து எங்கள் மனசில் ஏறாமல் பார்த்துக்கிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஒரு கிராமத்து இளைஞனா அவரோட போராட்டங்கள், போராட்ட குணம் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத வந்து நிறையா பகிர்ந்துட்டு இருந்திருக்காங்க. மேபி அதனால தான் எனக்கு இப்போ புரியுதும் தெரியல. ஒரு ஒரு எங்கே பிறக்கிறோம், என்னவா இருந்தோம் அப்படிங்கிறது வந்து முக்கியமே கிடையாது. எப்போ வேணாலும் ஒரு வைராக்கியம் இருந்தால் என்னவா வேணாலும் ஆகலாம். மனசில் நீங்கள் என்னவா ஆகணும்னு துடிக்கிறியோ நீ அதுவாகவே ஆவாய் அப்படிங்கிறதுக்கு வந்து ஐ திங்க் அப்பா வந்த இந்த பயணம் வந்து ஒரு பெரிய எடுத்துக்காட்டு அப்படின்னு தான் சொல்லுவேன். கிராமத்தில் முதல் 10வது படித்த மாணவன், கிராமத்தை விட்டு வெளியில் வந்த முதல் மாணவன், ஓவியராக இருந்து நடிகனாகி இந்த பயணம் எல்லாமே வந்து அவர் மனசுக்குள்ளே இருக்கிற அந்த ஒரு வைராக்கியம் தான் வந்து இவ்வளவு தூரம் வர வச்சிருக்குது. என்னால் பண்ண முடியும்னா உன்னாலையும் பண்ண முடியும்னு அவர் சொல்லிக் கொடுத்த தைரியம் வந்து எல்லாருக்குமே ரொம்ப முக்கியம். எனக்கு என் வாழ்க்கையில் ரொம்ப முக்கியமான விஷயம்னு நான் சொல்லுவேன். அவரோட பழக்க வழக்கங்கள், நீ என்னவா இருக்கையோ இல்லாட்டி உன்னை யாராவது ஞாபகம் வச்சுக்கிறாங்கன்னா உன்னை பேரை வச்சு ஞாபகம் வச்சுக்கிறத விட உன்னோட பழக்க வழக்கங்கள், உன்னோட கேரக்டர்ஸ் வச்சு தான் ஞாபகம் வச்சுப்பாங்க. ஸோ ஒரு 5 விஷயம் நீ வாழ்க்கையில் இதுதான் உன்னோட ஹேபிட்ஸ், இதுதான் உன்னோட கேரக்டர் குணம் அப்படின்னு நீ வந்து முடிவு பண்ணிட்டீங்கன்னா அதை எதுக்காகவும் நீ காம்ப்ரமைஸே பண்ணிக்காத. அதை வந்து விட்டு கொடுத்துடாத. அதை வச்சு மட்டுமே உன்னை எல்லாரும் வந்து ஞாபகம் வச்சுட்டு இருப்பாங்க அப்படின்னு சொன்னது வந்து எனக்கு இன்னும் அழுத்தமாக பதிஞ்ச விஷயம் அப்படின்னு சொல்லுவேன். இன்னும் ரொம்ப பிடிச்ச விஷயம் வந்து ஹெல்த் பற்றி அவர் ஷேர் பண்ணிட்டது. வெள்ளையாக தானே நீ வந்து சன்லாம் பார்த்துருக்க, ரெட் கலரில் சன் பார்த்துருக்கியா அப்படின்ட்டு. நாங்கள் கிட்டத்தட்ட ஒரு 5-6 வயசு தான் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பீச்சுக்கு வலுக்கட்டாயமாக ஒரு 4 மணிக்கு எழுப்பி எங்கள் எல்லாரையும் கூட்டிகிட்டு போய் தானும் வந்து வாக்கிங் ஜாகிங் எல்லாம் பண்ணி யோகா சொல்லி கொடுத்து ஓசோன் காற்றுனா இப்படி இருக்கும், சுத்தமாக இருக்கும், இதுதான் வந்து ஆரோக்கியமான வாழ்க்கை முறை அப்படிங்கிறத வந்து கூட இருந்து அவரும் ஓடி ஜாகிங் பண்ணி இப்போ வரைக்கும் 9:30க்கு படுத்துருவார். காலையில் 4:30 மணிக்கு எழுந்துச்சு வாக்கிங் போயிட்டுருக்காரு. இந்த மன ஒழுக்கம் வந்து வீட்டில் எல்லாருக்கும் இன்ஜெக்ட் பண்ணியிருக்காரு, எங்களுக்கு வந்து அறிமுகப்படுத்தியிருக்காருன்னா அதுக்கு எவ்வளோ நன்றி சொன்னாலும் பத்தவே பத்தாது. எப்பவுமே உனக்கு கீழே வேலை செய்கிறவங்கள வந்து ரொம்ப மரியாதை கொடு அப்படின்னு சொன்னதுக்கு வந்து எனக்கு இப்பவும் ஞாபகம் இருக்கிற ஒரு சம்பவம் வந்து வீட்டில் சமையல்காரரை சின்ன வயசில் நான் ஏதோ ஒரு அவசரத்தில் வந்து திட்டேன், வார்த்தை சொல்லிட்டேன். ஏன் இப்படி பண்ணியிருக்கீங்க அப்படின்னு ஏதோ ஒன்று சொல்லிட்டேன். விருந்தாளிகள்லாம் இருக்காங்க, ஒரு 20 பேருக்கு மேலே. அவர்கிட்ட போய் மன்னிப்பு கேளு, எல்லாரும் முன்னாடியும் மன்னிப்பு கேளு, அப்போ தான் உனக்கு வந்து சாப்பாடு அப்படின்னு சொல்லி ஐயா நான் மன்னிச்சுக்குங்க ஐயான்ட்டு நான் வெக்கத்தை விட்டு எல்லாரும் முன்னாடியும் சொன்னதுக்கப்புறமா தான் எனக்கு சாப்பாடு. ஸோ கூட இருக்கவங்கள, உனக்காக வேலை செய்கிறவங்கள வந்து எவ்வளோ உயர்வாக நினைக்கணும், மதிக்கணும் அப்படின்ட்டு அன்றைக்கி சொல்லி கொடுத்த அந்த ஒரு சம்பவம் எனக்கு போதும். எப்பவுமே வந்து மற்றவங்கள கூட கம்பேர் பண்ணிக்காத. எல்லாருக்குமே வேறு வேறு போட்டி இருக்குது வாழ்க்கையில். என்றைக்கும் கம்பேர் பண்ணிக்கிட்டீங்கன்னா நீ வாழ்க்கை ஃபுல்லாக நீ நிம்மதியாகவே இருக்க முடியாது. ஐ திங்க் எல்லாருக்குமே அது இருக்குது. எல்லாருமே ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான லைஃப்பில் தான் இருக்கும். ஒருத்தரை நம்ம வந்து கம்பேர் பண்ணிக்கிட்டு அவங்க கூட போட்டி போட்டுக்கிட்டு அந்த விஷயங்கள் வேண்டாம். எல்லாருக்கும் ஒரு பிளெஸ்ஸிங் ஹேண்ட் அவங்க தலையில் எப்போவுமே தொட்டுகிட்டே இருக்குது, பட்டுகிட்டே இருக்குது. அதை முதல் நீ வந்து உணரணும். எல்லாருக்கும் போட்டிகள் வேறு, எல்லாருக்கும் சேலஞ்சஸ் வேறு. யூ பி ஹாப்பி வித் வாட் யூ ஹவ் காட், நெவர் கம்பேர் யுவர் செல்ஃப் அப்படின்ட்டு அப்பா தான் வாழ்ந்ததையும் எடுத்து காமிச்சது வந்து என்னால் மறக்க முடியாத இன்னொரு விஷயம் அப்படின்னு நான் சொல்லுவேன். எப்பவுமே வந்து யாரையும் எதிர்பார்த்துருக்காத, எந்த வேலையாக இருந்தாலும் நீயே செய் அப்படின்னு சொன்னது வந்து இன்னொரு முக்கியமான விஷயம் சொன்னேன். இப்போ வரைக்கும் தான் பேக் பண்ணுற ட்ரெஸ் ஆகட்டும், எங்கேயாவது ட்ராவல் பண்ணுறதாகட்டும், ஏதாவது எடுத்து செய்கிற வேலையாகட்டும், அவரே தான் பண்ணிகிட்ருப்பார். எதையும் யாரையும் நம்ப மாட்டார். அது இன்னொரு முக்கிய குணம் அப்படின்னு நான் சொல்லுவேன். அண்டு ஒரு வாட்டியும் வாழ்க்கையை புதுப்பிச்சுக்கிட்டே இரு. ஒரு 5 வருஷத்துக்கு ஒரு வாட்டி புதுசாக ஒன்று கற்றுக்கோ, புதுசாக ஒன்று செய் அப்படின்ட்டு இப்போ வரைக்கும் ராமாயணம், மகாபாரதம் ஒரு 4 வருஷம், அதுக்கு சம்பளம் கொடுக்க போகிறது கிடையாது, யாரும் வந்து காசு கொடுக்க போகிறது கிடையாது. அது மனசார ஒரு ரிட்டையர்ட் லைஃப்பை எப்படி வாழணும் அப்படிங்கிறத மறுபடியும் எங்களுக்கு இப்போவும் ஒரு உதாரணமாக இருக்காங்க அப்பா. அது we are all blessed அப்படின்னு தான் நான் சொல்லணும். எல்லா அப்பாவுக்கும் எல்லா மகன்களுக்கும் இந்த மாதிரி ஒரு உரையாடல் ஒரு எடுத்துக்காட்டாக இருந்துகிட்டே இருக்கணும். அந்த பொறுப்பு நிச்சயமாக எல்லா அப்பாக்களுக்கும் உண்டு, எனக்கும் உண்டு. நல்லா அப்பாவாக இருக்க நிச்சயமாக நான் எல்லா முயற்சியும் செய்வேன். உன்னை அப்படியே கட்டி பிடிச்சி முத்தம் கொடுத்து கத்தி எடுத்து குத்தி குத்தி கொள்ளணும்னு ஆசையாக இருக்குடா.